ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது தக்காளி சட்னிங்க. தக்காளி சட்னியில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? ஒரு ஸ்பெஷலும் இல்லைங்க, எல்லோரும் வீட்டில் பண்ணுற அதே தக்காளி சட்னி தாங்க. ஆனால் கொஞ்சம் இப்படி மாற்றி செஞ்சு பாருங்களேன், இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பூண்டு வெங்காயம் சேர்த்து போடுவோம்லங்க, அந்த மாதிரி இல்லாமல் பூண்டை போட்டுருங்க. பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அந்த பொன்னிறமாக வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் அதோட வாசம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கிடுங்க. அதுதாங்க அந்த சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் அது மாதிரி பொன்னிறமாக வதங்கணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளியும் அது மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கணுங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா நான் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு முன்னாடி போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் முன்னாடி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 3 வரமிளகாங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குங்க. அதனால நான் வெறும் 3 வரமிளகா போட்டுட்டேன். ஏன்னா நான் அடுத்து சேர்க்க போகிற பொருள் அந்த மாதிரிங்க, மிளகாத்தூளுங்க. இந்த சட்னிஸ் இப்போ பண்ணுறப்ப நாங்கள் எப்போதைக்கு மிளகாத்தூள் போட்டு அரைப்பங்க. ஏன்னா வெறும் வரமிளகாயோட சாப்பிட்றத விட இந்த மிளகாத்தூள் போட்டு அரைக்கிறப்ப இந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதனால கொஞ்சம் காரத்தை பார்த்து நீங்கள் கூட குறைச்சல் போட்டுக்கலாங்க. சைட்லேயே பாருங்கங்க, நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த சட்னி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைங்குங்க. ஆறினதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இட்லியோடு அந்த சட்னியை சாப்பிட்டு பாருங்கள், சும்மா செமையாக இருக்குங்க.